அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் ஷான் என்றும். த மேன் இன் ப்ளூ இலங்கையில் இப்போது தரையிறங்கி இருக்கிறது. இரவு வேளையில் இன்றைய தினம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இதை உத்தியோகபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை அறிவிச்சிருக்கிறாங்க. மிக முக்கியமாக எதிர்வரும் 15ஆம் தேதி நாளை மறுதினம் பிரேமதாச மைதானத்தில் கொழும்பில் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இதுவரை இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் 2020 போட்டி வடிவிலான போட்டிகளில் இதுவரை 8 போட்டிகளில் 2 அணிகளும் சந்தித்திருக்கின்றன. இதில் அதிகமுறையான வெற்றியை இந்திய அணி பதிவு செய்திருக்கிறது. ஒரு போட்டியில் மாத்திரம் பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த பிரேமதாச மைதானத்தில் நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்ற இந்திய பாகிஸ்தான் போட்டிகளில் யார் வெற்றி பெறுவா, அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத கமாண்ட சொல்லுங்க. இந்திய அணி இப்போது இலங்கைக்கு வந்திருக்கிறது. நாளை தினம் முதல் பயிற்சிகளில் ஈடுபட போறாங்க. பாகிஸ்தானும் நாளை தினம் பயிற்சிகளில் ஈடுபடும். எனவே இந்த 2 அணிகளுக்கும் இடையில் எப்போதும் ஒரு பரபரப்பான ஒரு போட்டித்தன்மை இருக்கும். நாளை மறுதினமும் அதற்கான பஞ்சம் இருக்காது என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் போட்டியை பார்ப்பதற்கு காத்திருக்கிறேன். சில இலங்கையில் வாழக்கூடிய இந்திய ரசிகர்கள், பாகிஸ்தான் ரசிகர்கள் அதிகமாக இப்பொழுது டிக்கெட்டுகள் எல்லாம் விற்று தீர்ந்தாகிவிட்டது. நேற்றைய நாளில் இலங்கையில் திடீரென்று நேற்றைய நாள் டிக்கெட்டுகள் நேற்றைய நாளில் இணையதளத்தின் வாயிலாக இலங்கை கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருந்தாங்க. டிக்கெட்டுகள் மீதமாக இருக்கிறது, முடியுமான அளவு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே ரசிகர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் டிக்கெட் அனைத்தையும் வாங்கி திற்றாகிவிட்டது. முழுவதுமாக டிக்கெட்டுகள் அனைத்தும் வாங்கப்பட்டு இருக்கின்றன. இந்திய பாகிஸ்தான் போட்டி என்றால் சொன்னாலே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். 36,000க்கு மேலே அங்கே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பிரேமதாச மைதானத்தில் இன்னும் 2 நாட்களில் அந்த போட்டி நடைபெற இருக்கிறது. என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை தினம் பாகிஸ்தான் இந்திய அணிகள் ஊடக சந்திப்பை நடாத்தும். இதில் உஸ்மான் தாரிக்கினுடைய அண்மை காலமான பேச்சுக்கள், நடத்தைகளுக்கு, பல்வேறு அழுத்தங்களுக்கு இந்திய அணியினுடைய அணி தலைவரோ அல்லது யாரோ ஒரு வீரர் பதில் கூறுவதற்கு தயாராக இருப்பார். பார்ப்போம் இந்த போட்டி என்ன மாதிரி சுவாரஸ்யம் ஏற்படுத்த போகிறதுன்னு. இன்னொரு போட்டி ஜிம்பாப்வே மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஜிம்பாப்வே மிகப்பெரிய வெற்றி ஒன்றை நேற்றைய நாளில் பதிவு செய்து கொண்டது. மிக முக்கியமாக ஜிம்பாப்வே அணி ஒரு வளர்ந்து வரும் அணி என்று சொல்ல முடியாது. காரணம், அவர்கள் 1983ஆம் ஆண்டு முதலே கிரிக்கெட்டை ஆட ஆரம்பித்து விட்டார்கள். அன்றிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மறைமுகமாக பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து ஒரு சர்வதேச மட்டத்தில் விளையாடக்கூடிய போட்டிகளில் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணுவதற்கு ஒரு சிறந்த அணி என்று சொன்னால் ஜிம்பாப்வே யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் ஜிம்பாப்வே இம்முறை நடைபெற்ற 2020 உலகின லீக் ஆட்டத்தில் இலங்கையில் வைத்து ஜிம்பாப்வே வெற்றி பெற்றிருக்கிறது ஆஸ்திரேலிய அணியை. ஆஸ்திரேலியா 2020 கிரிக்கெட் அணியில் ஒரு சிறந்த அணி. ஒரு 4 அணிகள் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கும் ஒரு 4 அணி சிறந்த அணிகளில் ஆஸ்திரேலிய அணி ஒரு சிறந்த அணி. அந்த அணியை மிக சிறப்பான முறையில் துடுப்பாட்டம், பந்துவீச்சு, களத்தெடுப்பு என்று சொல்லி அனைத்திலும் மிக சிறப்பான பங்களிப்பை செய்து ஜிம்பாப்வே மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது. 23 ஓட்டங்களால் அபார வெற்றி. இதன் மூலமாக குழு பியில் ஜிம்பாப்வே 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. ரன் ரேட்டும் அவருடைய ரன் ரேட்டும் மிக சிறப்பாக இருக்கிறது. பார்ப்போம் எதிர்வரும் இறுதி போட்டியில், இலங்கையுடனான போட்டியில் பிரேமதாச மைதானத்தில், இதே மைதானத்தில் அவர்களுக்கு போட்டி இருக்குது. ஒருவேளை ஜிம்பாப்வே அணி இலங்கையை வீழ்த்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். காரணம், ஜிம்பாப்வே இப்ப இந்த குழு பியில ஒரு சிறந்த ஒரு எல்லா அணிகளுக்கும் அச்சுறுத்தலான ஒரு அணியா இருந்து கொண்டிருக்குது. இலங்கை அணி சில வேளை ஜிம்பாப்வே அணியினான போராட்டத்தை சந்தித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த போட்டிக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வேயும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியா அதிர்ச்சியா தோற்றத்துக்கான பிரதான காரணம், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இப்போது இருக்கின்ற மிச்சல் மாஸ், அவரும் உபாதையில் இருக்கிறார். அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற உபாதையின் காரணமாக அவரும் அணியில் இல்லை. ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சாளர் ஆஷல் ஹுட் இல்லை. மிக சிறப்பாக பேட் கமின்ஸ் இல்லை. இப்படி பல்வேறு நட்சத்திர வீரர்கள் ஆஸ்திரேலிய அணியில் இல்லாத போது ஜிம்பாப்வே வீழ்த்தியது என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிக் பிளாஷ் போட்டிகளில் மிக சிறப்பாக விளையாடிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய வீரர் குழாத்துடன் தான் இம்முறை ஆஸ்திரேலிய அணி இலங்கையில் ஆடக்கூடிய போட்டிகளில் தங்களுடைய லீக் ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பெருவேர்கள் என்னவோ மிக மோசமாக இருக்குது. ஆஸ்திரேலியாவை நாம் எதிர்பார்த்த ஒரு ஆஸ்திரேலிய அணி அல்ல. நேற்றைய நாளில் நாம் பார்த்தது மிக மோசமான ஒரு தோல்வியை ஆஸ்திரேலிய அணி சந்தித்துக் கொண்டது. நாணய சுழற்சியில் ஆஸ்திரேலிய அணி முதலில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை ஜிம்பாப்வேவிடம் வழங்கிவிட்டது. இதில் பிரதான காரணம், பிரேமதாச மைதானத்தை போன்ற ஒரு மைதானத்தில் நாணய சுழற்சி என்பது மிக முக்கியமானது. ஆனால் நேற்றைய நாளில் நாணய சுழற்சியில் வென்ற உடனேயே ஜிம்பாப்வேயிடம் முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை வழங்கிவிட்டார்கள்.
அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார்கள் ஜிம்பாப்வே அணி. வெறுமனே 2 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவில் 169 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். பேனட் நேற்றைய நாளில் 56 பந்துகளில் 64 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 7 ஓட்டங்களோடு நின்று நிதானமாக சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தார். மறுமணி நேற்றைய நாள் 35 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 25 ஓட்டங்களில் 7 ஓட்டம், எந்த விதமான 6 ஓட்டங்களை பெறாமல் மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தார். ரயான் போல் நேற்றைய நாள் மிக சிறப்பாக 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க சீகந்தராசா 25 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். அதிரடியாக இறுதியாக அவர் 2 ஓட்டம் 6 ஓட்டங்களாக விளாசி தள்ள ஒட்டுமொத்தத்தில் ஜிம்பாப்வே அணி 169 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து மிக சிறப்பான ஒரு வலுவான ஓட்ட எண்ணிக்கை சென்றது. பிரதிநிதி மைதானத்தை பொறுத்தவரை 165 170 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரியான முறையில் ஆஸ்திரேலிய அணியை பயன்படுத்திக் கொள்ளும் என்றது எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் அதனை சரியான முறையில் பயன்படுத்தாமல் வெறுமனே 146 ஓட்டங்களுக்குள் 19.3 ஓவர்களுக்குள் சகல விக்கெட்டுகளை இழந்து கொண்டது ஆஸ்திரேலிய அணி. ஜிம்பாப்வே அணியுடைய பந்து வீச்சிலே 100வது விக்கெட்டை நேற்றைய நாளில் கைப்பற்றிய அணியினுடைய பந்து வீச்சாளர் முசரபானியுடைய பந்து வீச்சில் சுருண்டிருந்தது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஜிம்பாப்வேனுடைய பந்து வீச்சாளர்கள், வேகப்பந்து வீச்சாளர்களும் மிதவேக பந்து வீச்சாளரும் சரியான முறையில் பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவை மிக இலகுவாக வெற்றி பெற்றிருந்தார்கள். முக்கியமாக ஜிம்பாப்வே அணியுடைய களத்தடுப்பு மிக சிறப்பு. அதிலும் டானி முன்யங்காவினுடைய அந்த பிடியெடுப்பு போட்டியை அப்படியே மாற்றியிருந்தது. இதன் காரணமாக ஆஸ்திரேலியாவை 23 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தது ஜிம்பாப்வே. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது ஆஸ்திரேலிய அணி. ஆஸ்திரேலிய அணி முதலில் துடுப்படுத்த ஆடும் சந்தர்ப்பத்தை ஜிம்பாப்வே அணிக்கு வழங்கியிருந்தார்கள். பொதுவாக இந்த பிரதிநிதி மைதானத்தில் நாணய சுழற்சியில் வெற்றி பெறும் அணி முதலில் துடுப்படுத்த ஆடினால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ள ஒரு மைதானமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் இரண்டாவதாக சேசிங் முறையிலான துடுப்பாட்டத்துக்கு சென்ற ஆஸ்திரேலியாவால் நேற்றைய நாளில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. பலமான ஒரு லைனப்பை கொண்ட ஆஸ்திரேலிய அணியால் இம்முறை ஜிம்பாப்வே அணியை வீழ்த்த முடியவில்லை. ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்களில் 169 ஓட்டங்கள் எடுக்கிறாங்க, 2 விக்கெட்டுகளை இழந்து. இதில் மிக சிறப்பாக பேனட் 64 ஓட்டங்கள் எடுக்கிறாரு, 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறார் மறுமுனி. இவர்களுக்கு இடையில் 61 ஓட்டங்கள் இணைப்பாற்றமாக பெற்றுக்கொள்ள இதன் காரணமாக மிக சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கைக்கு செல்கிறது. அவருடைய ஆரம்பம், அதன் பின்னதாக ரயான் போலினுடைய மிக சிறப்பான துடுப்பாட்டமும் அதே மாதிரி சீகந்தராசாவினுடைய இறுதியாக வந்த அதிரடியான துடுப்பாட்டத்தின் காரணமாக 169 ஓட்டங்களை இலக்கை அடைகிறது ஜிம்பாப்வே. இதில் மிக சிறப்பாக துடுப்படுத்தாடிய ரயான் பேனட் 64 ஓட்டங்கள் எடுக்கிறார், 56 பந்துகளில் 7 ஓட்டங்களோடு. மறுமணி 35 ஓட்டங்களையும் ரயான் போல் 35 ஓட்டங்கள் எடுக்கிறார். மிக அதிரடியாக ஆடிய அணித்தலைவர் சீகந்தராசா 25 ஓட்டங்கள் எடுக்கிறார், 13 ஓட்டங்கள் 2 ஓட்டம். இறுதியாக இறுதி பந்தில் ஒரு சிக்ஸரையும் அடித்திருப்பார். இதன் காரணமாக மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கை சென்றது. குறிப்பா ரயானுக்கும் பேனட்டுக்கும் இடையில் ஒரு சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் இருந்தது, 70 ஓட்ட இணைப்பாட்டம். இதுதான் ஒரு போட்டியை அப்படியே மாற்றியிருந்தது என்று சொல்ல வேண்டும் ஜிம்பாப்வே அணியினுடைய வெற்றிக்கு. துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்ததன் காரணமாக ஜிம்பாப்வே இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் ஆஸ்திரேலிய அணியும் ஒரு சிறந்த அணி, அவர்களும் சிறப்பான பந்து வீச்சை வீசினார்கள் என்று பார்த்தால் அவருடைய பந்து வீச்சு நேற்றைய நாள் எடுபடவில்லை. மொத்தமாக 7 பந்து வீச்சாளர்களை நேற்றைய நாள் ஆஸ்திரேலியா பயன்படுத்தினாலும் அதில் விக்கெட் கிடைத்தவர் என்றால் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸுக்கு மட்டும் ஒரு விக்கெட் கிடைத்திருந்து அவர் நேற்றைய உபாதையில் வெளியே சென்றிருந்தார். ராயனுடைய அந்த துடுப்பாட்ட மட்டையிலிருந்து பெற்றுக்கொண்ட பந்து அவருடைய நேரடியாக கைகளில் பந்ததன் காரணமாக வெளியேறியிருந்தார். அவருக்கு பதிலாக வந்த கிரீனும் நேற்றைய நாள் ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். அவருடைய பந்து வீச்சை குறைப்பந்து வீச்சை வீசுவதற்காக வந்த கிரீன் ஒரு விக்கெட்டை கைப்பற்றிக் கொள்ள இறுதியாக 2 விக்கெட்டுகளை மாத்திரமே ஜிம்பாப்வே இழந்து கொண்டது. இதற்கு பதிலுக்கு துடுப்படுத்தாடும் வேளையில் ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி இலக்காக 169 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக வைக்கப்பட்டிருந்த வேளையில் இதை சேசிங் செய்து வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் ஆஸ்திரேலிய அணி வெறுமனே 146 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது 19.2 ஓவர்கள் வித்தியாச ஓவர்கள் நிறைவில். இதில் ஜிம்பாப்வே அணியினுடைய பந்து வீச்சிலை பொறுத்தவரை இந்த 2 பந்து வீச்சாளர்களும் துவம்சம் செய்து விட்டார்கள் ஆஸ்திரேலிய அணியை. ஆஸ்திரேலியனுடைய துடுப்பாட்ட வரிசையை பார்த்தால் ஜார்ஜ் இங்கிலீஷ் 8 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்கிறார். ட்ரெவர்ஸ் 17 ஓட்டங்களுடன், கிரீனும் டிம் டேவிட்டும் நேற்றைய நாளில் எந்தவித ஓட்டங்களும் பெறாமல் ஆட்டம் இழந்தார். முதல் பவர் பிளேவுக்குள்ளே 29 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து கொள்கிறது. இதன் பின்னதாக மேக்ஸ்வெல்லும் ரைன் ஷோவும் இணைந்து மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை புரிகிறார், 77 ஓட்டங்கள். இந்த இணைப்பாட்டம் ஒருவேளை ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குவது போல தெரிந்தாலும் ஜிம்பாப்வேனுடைய அந்த ரயன் மொங்கியாவினுடைய
பிடியெடுப்பு மிக சிறப்பாக மாறியிருந்தது. முன்யோங்காவினுடைய பிடியெடுப்பு இந்த போட்டியை மாற்றியிருந்தது என்று சொல்ல வேண்டும். இதில் ரயன் ஷோனுடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்தது. 65 ஓட்டங்களை இறுதி வரை அவர்தான் நம்பிக்கை தரக்கூடிய துடுப்பாட்டத்தை ஆஸ்திரேலிய அணி சார்பாக செய்திருந்தார். 44 பந்துகளில் 5-4 ஓட்டம் 1-6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடியிருந்தார். மேக்ஸ்வெல் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக 2023ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்ட அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸை விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் அவரும் ஆட்டமிழந்தார். 31 பந்துகளில் 31 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 32 பந்துகளில் 1-4 ஓட்டம் 1-6 ஓட்டங்களாக. பின்வரிசை துடுப்பாட்ட வீரர்களுடைய துடுப்பாட்டம் மிக மோசமாக இருக்க மார்க்கஸ் ஸ்டோய்னிஸுடைய ஆட்டமிழப்பின் பின்னதாக போட்டி அப்படியே ஜிம்பாப்வே பக்கம் சென்றிருந்தது. ஜிம்பாப்வேனுடைய பந்து வீச்சிலே ஜீகந்த ராசா 2 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றப்பட்டாலும் மறுமணி மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார். அவர்தான் நேற்றைய நாளினுடைய கதாநாயகன் என்று சொல்ல வேண்டும். ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரை ஜிம்பாப்வேனுடைய 4 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். பிரெட் ஹெவன்ஸ் நேற்றைய நாளில் மீன் வருகையாக அணிக்குள் வந்தவர் 3.3 ஓவர்கள் பந்து வீசி 23 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொள்ள, ரயன் போலும் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். மஸ்கட்ஸா 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொள்ள ஆஸ்திரேலியாவினுடைய கதையை முடித்து விட்டார்கள் ஜிம்பாப்வே. ஒரு வளர்ந்து வரும் அணி என்று சொல்ல முடியாது. 1983ஆம் ஆண்டு ஒரு முறை ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கிறது. அது உலகக்கிண்ண போட்டியில். 2007ஆம் ஆண்டு ஒரு முறை 2020 போட்டிகளில் முதல் முறையாக 2 அணிகள் மோதிக்கொண்டன. அந்த போட்டியில் வெற்றி பெற்றுக் கொண்டது டெய்லர். அந்த காலத்தில் அவர் விளையாடிய முதலாவது தொடர். அதில் அவர் மிக சிறப்பாக வெற்றி பெற்றுக் கொடுத்திருப்பார் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக. அப்போதைய அந்த 2007ஆம் ஆண்டினுடைய ஜாம்பவான் அணியாக கருதக்கூடிய ஆஸ்திரேலிய அணியினுடைய ரிக்கி பொண்டிங் தலைமையிலான அந்த அணியை வீழ்த்தியிருந்தது என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். 19 ஆண்டுகளுக்கு பின்னதாக மீண்டும் ஒரு முறை லீக் ஆட்டத்தில் வைத்து உலகக்கிண்ண போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது ஜிம்பாப்வே. மறைமுகமாக ஜிம்பாப்வே ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி கொண்டிருக்கிறது என்பது இந்த தரவுகள் பார்க்கின்ற போது தெரிகிறது. உலகக்கிண்ண போட்டிகள், குறிப்பாக உலகக்கிண்ண போட்டிகளில் ஜிம்பாப்வே வீழ்த்துவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதை சரியான முறையில் செய்து காட்டியிருக்கிறது ஜிம்பாப்வே அணி. ஜிம்பாப்வே அணியை மிக சிறப்பான ஒரு அணியாக அடுத்தடுத்த சூப்பர் 8க்கான வாய்ப்பை வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு அணியாக இருக்கிறது. ஜிம்பாப்வே எப்போதெல்லாம் வெற்றி பெறுகிறதோ அப்போதெல்லாம் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. 83ஆம் ஆண்டு ஒருநாள் போட்டி உலகக்கிண்ண போட்டியில் ஆஸ்திரேலியாவை ஜிம்பாப்வே பீட் பண்ணுகிறது. அப்போது சாம்பியன்களாக இந்தியா. 2007ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவை பீட் செய்தது ஜிம்பாப்வே. அப்போது முதல் தடவையாக உலகக்கிண்ண போட்டி நடைபெற்ற போது இந்தியா முதல் தடவையாக வெற்றி பெறுகிறது. இம்முறை 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கிண்ண போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் ஜிம்பாப்வே வீழ்த்தி இருக்கிறது ஆஸ்திரேலியாவை. இம்முறை கிண்ணத்தை சுபீகரிக்குமா, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். 23 ஓட்டங்களால் அபார வெற்றி. இப்பொழுது நிகர ஓட்டங்கள் அடிப்படையிலும் மிக சிறப்பான ஒரு புள்ளிப்பட்டியலிலும் 2வது இடத்துக்கு முன்னேறிக்கிறது பி குலாத்தை பொறுத்தவரை. பி குலாத்தில் மிக சிறப்பான 3 அணிகளுக்கு இடையில் போட்டிகள் இருக்கப் போகின்றன. ஒன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று ஜிம்பாப்வே, இலங்கை. இந்த 3 அணிகளும் சூப்பர் 8க்கு செல்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்த இன்னும் 2 போட்டிகள் இருக்கின்றன. இலங்கை எதிர்வரும் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை சந்திக்க இருக்கிறது. இன்னும் 2 போட்டிகள் இருக்கின்றன. ஜிம்பாப்வே தொடர்ந்து 2 போட்டிகளை வெற்றி பெற்றிருக்கிறது ஜிம்பாப்வே அணி. அடுத்து வருகின்ற போட்டியானது ஒமானுக்கு எதிராகவும் இலங்கைக்கு எதிராக மீண்டும் இதே ஆர் பிரேமதாச மைதானத்தில் இருக்கிறது. பார்ப்போம் அந்த போட்டியில் வெற்றி பெறுமா ஜிம்பாப்வே. வெற்றி பெற்று அடுத்த தொடருக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துமா, அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். காணொளிகள் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.